ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல். நாம் இன்றைக்கி மசாலா பொரி வீட்டிலே பண்ண போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு படி பொரி, ஒரு துண்டு மாங்காய் பொடியாக கட் பண்ணது, கொஞ்சம் கருவேப்பிலை, அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு சிட்டிகை உப்பு, அரை கப் கேரட் துருவல், ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதோட 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 3 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இந்த மசால் பொரிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதுமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கோங்கள அந்த கடாயிலேயே பொட்டுக்கடலை, நிலக்கடலை சேர்த்திக்கங்க. இதோட மசால் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா. இதோட ஒரு சிட்டிகை அளவு உப்பு போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுமே இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொரியை ஆட் பண்ணிக்கோங்க. பொரியை போட்டதும் நல்லா கலந்து விடுங்க. பொரியில் இந்த மசால் பொடியெல்லாம் சேர்கிற மாதிரி. நம்ம கருவேப்பிலை வறுத்த கடாயிலேயே இந்த பொரி இதெல்லாம் மசால் போடும்போது இன்னும் பொரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கருவேப்பிலை இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்து போட்டிங்கன்னா தான் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதோட கேரட் துருவல், நான் மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இதோட மாங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சின்ன பசங்க சாப்பிட்றாங்காட்டி நான் கம்மியாக போட்டிருக்கேன் மிளகாத்தூள். உங்களுக்கு இனியும் காரம் வேணும்னா நீங்கள் இனியும் அதிகம் கூட சேர்த்திக்கலாம். வெங்காயம், கேரட்டு, மாங்காயெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், நம்மளோட ஈஸியான மசாலா பொரி ரெடி ஆயிடுச்சு. உங்கள்கிட்ட கேரட் இல்லை அப்படின்னா நீங்கள் பீட்ரூட் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆமினா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.